ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கட் பண்ண போகிற சோப் வந்து கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் பண்ண முல்தானி மெட்டி சோப். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 100 கிராம்ஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ தாட் ஒரு சின்ன வந்து ஒரு டிப்ஸோ இல்லை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து சோப் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சோப் இருக்கா, இல்லை சோப்பை வந்து யூஸ் பண்ணால் வந்து எனக்கு வந்து நல்லா கலர் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து சோப் வந்து ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, இது வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து எவ்வளோ நேரம் இருக்க போகுது, ஒரு 30 செகண்ட், ஒரு 20 செகண்ட் அவ்வளோதான் இருக்க போகுது. ஜஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, அண்ட் தென் வந்து அவ்வளோதான் உங்கள் ஸ்கின்னில் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ சோப்புனால் வந்து கிளென்சிங் எஃபெக்ட் இல்லை ஒரு மாய்ஸ்சரிங் எஃபெக்ட் தான் நமக்கு கொடுக்க முடியும். சோப்பால் வந்து ஒரு நல்ல ஸ்கின் பிரைட்னிங், என் ஸ்கின் வந்து நல்லா கலர் ஆகணும் அப்படின்னா கிடையாது, அது பண்ண முடியாது. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் அ பிம்பிள் இல்லை வந்து உங்களுக்கு எதோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுவேன் கண்டி, அது வந்து பெருசாக குணப்படுத்த ஹெல்ப் பண்ணாது. ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் வாங்கினேன், எனக்கு வந்து கலராகவே இல்லை, அண்ட் தென் வந்து நான் கெமிக்கல் சோப்ஸ், அதாவது கடையில் கிடைக்கிற சோப் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா ஸ்கின் பிரைட்டாக இருந்துச்சு, நல்லா கலராக இருந்துச்சு, நான் நல்லா கலராக ஆகினேன். பட் கோல்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு கலரே ஆகலை, நான் இதை யூஸ் பண்ணி கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் சாரி. இந்த சோப்பில் எந்த சோப்பாலையும் வந்து உங்களை வந்து சோப்பால் கலருக்கு வந்து மாற்ற முடியாது. பட் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆஸ் சூன் அஸ் யூ வாஷ் யுவர் ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த சோப் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். கோல்ட் ப்ராசஸ் சோப்போட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெமிக்கல் ஃப்ரீ சோப் யூஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் இந்த கடையில் கிடைக்கிற சோப் எல்லாமே 98% அதாவது இல்லை 95% வந்து கெமிக்கல்ஸ் வச்சு தான் மேக் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து 5% மட்டும்தான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் கோல்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 98% வந்து ஆயில்ஸும், ரிமைனிங் 2% வந்து காஸ்டிக் சோடா இல்லை NaOH யூஸ் பண்ணுவோம். அது கூட வந்து இந்த க்யூரிங் ப்ராசஸில் வந்து வேப்பர் ஆகிடும், அதாவது காற்றுல வந்து அது பறந்து போயிடும். ஸோ திஸ் இஸ் 100% கெமிக்கல் ஃப்ரீ சோப். ஸோ நம்ம வந்து இப்போ இயற்கை உணவுகள், அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் இல்லாத அதாவது ரசாயன உரம் போட்ட வந்து உணவுகள், அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணுறோம். சேம் நம்ம ஸ்கின்னும் வந்து ப்ரீத் பண்ணோம், நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து நம்ம கெமிக்கல் இல்லாத சோப்பு வந்து கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் தான். கோல்ட் ப்ராசஸ் சோப் டெஃபினட்டாக வந்து நார்மல் சோப்போட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஜுபா ஆயில், ஆலிவ் ஆயில், அண்ட் தென் வந்து வர்ஜின் கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வந்து காஸ்ட்லியான ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அதோட ப்ரைஸிங்கும் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் வந்து வெஜிடபிள் வாங்குறதுக்கும் இல்லை நார்மல் வெஜிடபிள் வாங்குறதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கோ, த சேம் வே நீங்கள் வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் வாங்குறதுக்கும் இல்லை கெமிக்கல் சோப் வாங்குறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் தான் உங்களுக்கு என்ன சோப்பு தேவைப்படும்னு சொல்லிட்டு வைஸாக செலக்ட் பண்ணணும். தேங்க்யூ, பாய்.